இன்னைக்கு அதிகாலையிலேயே ஃபோன் பண்ணி ஆயத்தமா இருடா அப்படின்னு சொன்னப்பயே நினைச்சேன். சரி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான பழசெல்லாம் மறந்து பச்சை பிள்ளையா மாறி இருப்பான். குற்றாலம் குளிக்க போகணும்னு கூப்பிட்டு என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது ஏமாத்தினது அவன் இல்ல அவங்க அம்மா. வீட்டுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை பார்த்ததுமே நினைச்சேன் மாட்டணும்டா மகாலிங்கத்து கூட நம்மளும் சேர்ந்து பழைய குற்றாலம் போயிட்டு வாடா வேண்டான்னு சொல்லலாம். அம்மாக்கு இந்த பாமாயில் அரிசி பருப்பு மட்டும் ரேஷன் கடையில் வாங்கி கொடுத்துருங்கடான்னு சொல்லி ரேஷன் கார்டு ரூபாயும் கொடுத்த கட்டப்பையும் வாங்கி சொல்லி கொடுத்த மாதா பிதா குரு தெய்வம் நண்பன் அப்படின்ற 5ஐயும் மனசுல வச்சு ஒரு வழியா வரிசையில் நின்று கைரேகையை பதிவு பண்ணி இங்கிலீஷ் மாசம் பிறந்த முதல் நாளான இன்னைக்கு அம்மா ஸ்தானத்தில் உள்ளவங்க சொன்ன வேலையை செய்யாம விட்டா தெய்வ குத்தமாயிரும்னு அடுத்த ஆளா ஜாமான் வாங்கணும்னு கையிலேயே மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கிட்டாரு நம்ம நண்பர். இந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறப்ப நம்ம கண்ட கனவெல்லாம் நனவாகுதேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நேத்து நைட்டு தான் வெளிநாட்டுல இருந்து வந்து இறங்கின பையனை இப்படி ரேஷன் கடையில் ரேஷன் ஜாமான் வாங்கிட்டாங்கன்னு ஒரு கவலையா இருக்கு. இவன் பைய குளுக்கிறத பார்த்தா பல நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பையன் மாதிரி தான் தெரியும். ஜாமான் வாங்குற அழகையும் லுங்கி கட்டிருக்க ஸ்டைலையும் பார்த்துட்டு கடையில் வரிசையில் நின்று ஒரு பாட்டி பல வீசி தேடினா கூட இப்படி ஒரு பொறுப்பான பையன் கிடைக்க மாட்டான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தம்பின்னு கேட்க ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க பாட்டின்னு நான் சொல்ல இவன் வாங்கின ஜாமான தூக்கிட்டு கிளம்பு லவருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அட்வான்ஸ் புக் பண்ண பாட்டி அடுத்த மாசம் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவன் பண்ண சம்பவத்துக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி எங்க அம்மா கிட்ட ஒரு நாள் இவனை ப்ரொடியூஸ் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி நண்பண்டான்னு கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.